ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹீரோ டு அமெரிக்கா. இன்றைக்கி பொங்கல் vlog தான். நான் பொங்கலுக்கு அடுப்பில் ஃபுல்லாக நம்ம ஊரில் மாதிரி மாக்காவெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஒலை கொதிச்சிருச்சுங்க. கடவுளை வேண்டிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அரிசி போட்டுக்கலாம். ஹாப்பி பொங்கல், எல்லாருக்கும் பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்கள். இது வெண்பொங்கல்ங்க. அந்த பக்கம் இருக்க சக்கரை பொங்கல், இது வெண்பொங்கல். இது அமெரிக்கன் ஸ்டோரில் வாங்கின பாத்திரங்க வெண்பொங்கல். இது மாக்கு தோரணம். இது பொங்கல் பொங்கிடுச்சுங்க, சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப வெல்லம் போட்டுக்கலாம். நெய் விட்டுக்கலாங்க. இது பொங்கல்னாவே ஸ்பெஷல் தான். இது எல்லா ஸ்பெஷல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். இதுல கூட்டு தாங்க எங்களோட ஸ்பெஷல். இது வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இது தாளிச்சு கொட்டிட்டா இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டு சைடில் நாங்கள் இந்த கூட்டு தான் செய்வோம். அம்மா வீட்டு சைடில் மொச்சை பறையங்கப்பட்ட புளி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அது பாருங்க. ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னு காய், அவரைக்காய், பூசணிக்காய், சொரக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், நாட்டுக்காய் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காய் நல்லா வதங்கினோடனே இதில் வேர்க்கடலை, மொச்சை, சுண்டல், கருப்பு சுண்டல், பட்டாணி எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம். இதை அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், சோம்பு, மிளகு, பூண்டு, இஞ்சி 1 பல், இதை வடைக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இதோட சாம்பார் பருப்பு வேக வச்சு இதில் போட்டுக்கலாம். இது புளி தண்ணி கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடுறாங்க. கூட்டு ரெடி. இது உப்பை போட்டுக்கலாம். இப்போ வெண்பொங்கலும் ரெடி, சக்கரை பொங்கல் ரெடி, கூட்டு ரெடிங்க. இந்த வெண்பொங்கலுக்கு இந்த கூட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் இது. வடைங்க, வடை போட்டுக்கலாம். நம்ம வடைக்கு நான் என் மிக்சியில் அரைக்கிறதுனால எப்பவும் ஐஸ் கியூப் தான் போடுவேன். அதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு, பச்சரிசி கொஞ்சம் போட்டு ஊற வச்சு நான் அரைச்சிருவேங்க. வடை ரெடி ஆயிடுச்சுங்க. பொங்கலும் ரெடி. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் பொங்கல் இதோட முடிவடைஞ்சுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லைஃப்.